ஓகே, சீரிஸோட லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம். ஐசிஎஸ் கேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். காமனாக இருக்க லாஜிக் கேட்ஸில் பார்த்தீங்கன்னா AND OR NOT NAND NOR இதெல்லாம் என்ன அது எங்கே யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தியரிட்டிக்கலாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ப்ராக்டிக்கலாக இந்த போர்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதே சர்க்யூட் தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அந்த போர்டில் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். AND கேட்டுக்கு ட்ரூத் டேபிள் போடுவாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் 12th படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது லாஜிக் இன்புட் சொல்லுவாங்க. அதாவது ஒன்ஸ்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 5 வோல்ட், 0னா 0 வோல்ட். இங்கே அதே மாதிரி தான் சிம்பிளாக சொன்னால் AND கேட் எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா 2 சுவிட்சஸ் சீரீஸில் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் AND கேட்டை உருவாக்கும். ஓகே, ஸ்விட்ச் சிம்பிள் S1 S2ன்னு வச்சுக்கிறேன். இங்கே நான் ஒரு எல்இடியை கனெக்ட் பண்ணிக்கிறேன். க்ளோ ஆகலை ஒன்றும். ஓகே, இதுக்கு நான் பவர் பண்ணுறேன். பாசிட்டிவ், நெகட்டிவ். ஓகே, இப்போது இந்த சர்க்யூட் என்ன பண்ணுவோம், இதே தான் AND கேட்டு பண்ணோம். ஃபஸ்ட்டு S1 S2 தான் இன் 1 இன் 2ன்னு எழுதியிருக்கேன். இன்புட் 1 இன்புட் 2ன்ட்டு. ஓகே, ஃபஸ்ட் இது என்ன கண்டிஷன்னா 0ன்ற கண்டிஷன். ஏன்னா கரண்ட் பாஸ் ஆகலை. S1 வழியாகவும் கரண்ட் பாஸ் ஆகலை, S2 வழியாகவும் கரண்ட் பாஸ் ஆகலை, 5 வோல்ட் கொடுக்கல. ஸோ 0. இப்போ நான் ஒரு இதுவை சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணி விட்றேன்னா, S1 நான் ஆன் பண்ணி விட்டா இங்கே வரைக்கும் கரண்ட் பாஸ் ஆகும், ஆனால் இங்கே பாஸ் ஆகுது. ஸோ எல்இடி க்ளோ ஆகாது. அப்போது நமக்கு அவுட்புட் 0 தான் வரும். சிமிலர்லி இதை 0 வச்சுக்கிட்டு இதை மட்டும் ஆன் பண்ணி விட்டாலும் நமக்கு சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆகாது, கரண்ட் பாஸ் ஆகாது. ஸோ அப்போயும் நமக்கு அவுட்புட் 0 தான் வரும். 2 சுவிட்சும் ஆன் பண்ணால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி கரண்ட்டு பாஸ் ஆகும். ஸோ 2 சுவிட்சும் க்ளோஸ் ஆகிடும். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிட்டு எல்இடியை க்ளோ பண்ணிவிடும். இதே கான்செப்ட் தான் AND கேட்டுக்கு. இதை நம்ம எப்படி இது பண்ண போகிறோம், நம்ம முன்னாடியே சொன்னால் டிரான்சிஸ்டர் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்விட்ச். இந்த ஸ்விட்சுக்கு பதிலாக டிரான்சிஸ்டர் வைக்க போகிறோம். சர்க்யூட் டயக்ராம் இது தான். ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது அவசியமானது. ஏன்னா அது இப்போ தான் டிஜிட்டல் அந்த வோல்டேஜுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியும். ஒரு ரொம்ப வேணால் ஒரு 100 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸே போதும். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு எல்இடியோட பாசிட்டிவ் சைடு இப்படி இருக்கணும். நான் முதல்ல பேட்டரியை வரைஞ்சிட்றேன். பாசிட்டிவ், நெகட்டிவ். அப்புறம் ஒரு எல்இடி. இதுக்கப்புறம் இந்த இடத்துல டிரான்சிஸ்டர் கொண்டு போகிறோம். டிரான்சிஸ்டரோட கலெக்டர் எல்இடியோட நெகட்டிவ் டச் பண்ணுற மாதிரி. அதே BC547 தான். பேஸ் வந்து இன் 1 ஒரு சாக்கெட் விட்டுறோம்னா, அடுத்து எமிட்டர். இதை இன்னொரு டிரான்சிஸ்டரோட கலெக்டரோட கனெக்ட் பண்ணிப்போம். அதுவும் அதே BC547 NPN டிரான்சிஸ்டர் தான். இதை இன்ட்டு இன்னொரு சாக்கெட்டில் வைக்கலாம். இந்த இருக்க இதோட எமிட்டரை பேஸ் ஓகே நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த சர்க்யூட் தான் AND கேட்டை கான்ஸ்டியூட் பண்ணோம். அண்ட் 2 சுவிட்சஸ் சீரீஸில் வச்சா அண்ட் இதே தான் இந்த ட்ரூத் டேபிள் ரிப்ரசன்ட் பண்ணுது. இங்கே 5 வோல்ட், இன் 1க்கு 5 வோல்ட், இங்கே 5 வோல்ட் கொடுத்தா மட்டும்தான் இது ஃப்ளோ ஆகும். இதோட அப்ளிகேஷனாக நம்ம இந்த ஐசி ஒர்க்கிங்கில் இருக்கும்போது பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர் கேட்டை பற்றி பார்த்தலாம்.